அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய பூத வசியம் எடுக்கிற ஒரு பூஜை முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது மாந்திரீக விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. ஒரு சில பேர்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். ஒரு சில பேர்களுக்கு மந்திர தந்திர வித்தைகளை பூராமே கற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இருக்கும். ஒரு சில பேர்களுக்கு சித்து விளையாடல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி இந்த மாயபூத விஷயம் எடுக்கிறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சித்து விளையாடல் ஆடலாம். சரிங்களா? அதாவது முக்காலத்தையுமே அறிஞ்சு குறியும் சொல்லும். அதே போல் சித்து விளையாட ஆடலாம். சரிங்களா? அதாவது எந்த பொருள் வேணுமோ அதை உங்களுடைய கையை நீட்டினீங்க அப்படின்னா அந்த பொருளை அந்த பூதம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? இது மாதிரி சித்து விளையாடல்கள் புலமே ஆடுவதற்கு இந்த மாய பூத விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? யாருக்கேனும் இந்த மாய பூத விஷயம் சித்து முறை எடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பூதத்தை வசியத்தை எடுக்கிறதுக்கு உண்டான முறைகளை இந்த சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முறையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அதாவது இந்த மாயபூத விஷயத்தை எடுக்கிறதுனால எந்த விதமான பின்விளைவுகளுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா நல்ல பூதம் தான். சரிங்களா? இந்த பூதத்தை வச்சு ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறதற்கு பூவோட என்ன செய்ய முடியும், கைக்கு வர வைக்க முடியும். சரிங்களா? என்னுடைய குருகிட்ட மாந்திரீக பயிற்சியில் கற்றுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய குரு என்ன செய்வார், இந்த ஒரு சில பூக்கள் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கையை மூடுவார். கையை மூடிட்டு மந்திரம் சொல்லுவார் 3 தடவை. சொல்லிவிட்டு அந்த கையை அப்படியே நீட்டுவார் பாருங்கள். அந்த சிவந்த அரளிப்பூவாக நிறைய வரும். சரிங்களா? அப்போத்தான் தெய்வமான குருகிட்ட கேட்கும்போது இது மாயபூத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது போல் எந்த பொருள் பூஜைக்கு நம்ம இல்லைங்கிறது வருத்தப்பட தேவை கிடையாது. இது போல் பல சித்து விளையாடுகளை பூராமே நம்ம செய்ய முடியும். சரிங்களா? இதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஏவல் முறைகளை கூட பண்ணலாம். சரிங்களா? ஏவல் முறைகளை பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சரிங்களா? நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக அந்த மாயபூத விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது இந்த மாயபூத விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு நம்ம இந்த பூஜையை தொடங்குற மாதிரி வரும். இந்த மாயபூத விஷயத்தை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருங்காலி மரத்தில் ஆன ஒரு ஒரு பூத பொம்மை போல், ஒரு ஆண் பாவை பொம்மை போல் அதை அந்த கருங்காலி மரத்தில் செதுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மயானத்தில் தான் இந்த பூஜையை பண்ணணும். சரிங்களா? மயானத்தினுடைய வடக்கு திசையில் கொண்டு போய் இந்த பாவையை வச்சு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் அவல், பொரி, கடலை, பானக்கம், சரிங்களா, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு அந்த பாவைக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டுக்கிட்டு முடித்த பிறகு செவ்வரளி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்வீங்கன்னா உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். அமாவாசை நாளில் இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் உரு கொடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது, மொத்தம் இந்த பாவைக்கு பார்த்திங்கன்னா 1,08,000 முறை இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். இப்படி உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாயபூதமானது உங்களுக்கு நேரில் பிரசனமாகும். சரிங்களா? அது எப்படி உங்களுக்கு உருவம் இருக்கும் அப்படின்னா, அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் போலையும் ஒரு புகை மண்டலம் போல காட்சி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த மாய பூதம் வசியம் ஆன பிறகு ஒரு பஞ்சலோகத்திலான ஆணி ஒன்று தயார் பண்ணி பூஜையில் எப்போவுமே ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு இந்த மாயபூதம் பிரசனம் ஆன பிறகு அந்த பஞ்சலோக ஆணியை என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த கருங்காலி பாவையுடைய புருவ மத்தியில் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லி அந்த பாவையுடைய புருவ மத்தியில் ஆணியை அடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாயபூதமானது உங்களுக்கு வசமாகி உங்கள்கிட்ட நீங்கள் சொன்ன வேலையை செய்கிறதுக்கு
உங்கள்கிட்ட காத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முறையை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க கிடையாது. இந்த சித்து முறையை நம்ம எடுக்க கிடையாது. நம்மள்ட்ட இந்த முறை வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இதை வந்து நம்ம மந்திர ஊர் கொடுத்து இதுக்கு உண்டான முறையை நம்ம செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? மாயபூத விஷயம் வேணும் அப்படின்னா நம்மள்ட்ட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான முறையை செஞ்சு கொடுப்போம். நீங்கள் செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் வீடியோ தொகுப்பில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இந்த மாயபூத விஷயத்தை எடுக்கிறதுனால எந்த பின்விளைவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா முக்காலத்தையுமே குறி சொல்லும், ஏவல் பணி செய்யும். சரிங்களா? உங்கள்கிட்ட என்ன வேலை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வேலையை செய்கிறதுக்கு இது காத்து நிற்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு அடிமை போல் காத்து நிற்கும். சரிங்களா? பல சித்து விளையாடல்களை பூராமே ஆடலாம். பூ வர வைக்கும், எலுமிச்சம்பழங்கனியை மேலே தூக்க வைக்கும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ மனசில் அதுகிட்ட நினச்சிட்டு இந்த மந்திரத்தை 3 தடவை சொன்னீங்கன்னா அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அந்த பொருள் வந்து நிரந்தரமாக இருக்காது. ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு இருக்கும். அப்புறம் அது மறைஞ்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி பல சித்து விளையாடலை பெறுவதற்கு இந்த மாயபூத விஷயம் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்கலி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.